உங்களுடைய மோட்டோ மொபைலில் இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ளோட்டிங் விண்டோஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லைக் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அட் சேம் டைமில் நீங்கள் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும். ஒரே ஸ்க்ரீனில் 2 ஆப் யூஸ் பண்ணுறது வேறு, பட் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படிங்கிறது வேறு. அதை எப்படி உங்களுடைய மொபைலில் மோட்டோ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பிடிச்சா மட்டும் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக உங்களுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு சைட் பார் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் சைட் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார் யூஸ் பண்ணி நம்ம வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கீழே ஒரு ஏர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது லேர்ன் மோர் அப்படின்னு இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இந்த சைட் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனில் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. எகெயின் நீங்கள் இந்த சைட் பார் ஆன் பண்ணதோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதோடனே இல்லையே நீங்கள் இந்த சைட் பாரில் இருக்கிறத எல்லா ஆப்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஆப்ஸ் மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லை, டூல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கான்டாக்டருக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்லாம் நீங்கள் அதிகமாக தேவைப்படுது, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சைட் பாரில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்க முடியும். இந்த சைட் பாரை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்களால் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம இதை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த சைட் பார் மெனுவை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் ஈஸியாக ஃப்ளோட்டிங் விண்டோஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதாகிடும். இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா சைடில் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நமக்கு ஒரு மைனஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது நமக்கு சைடில் போயிட்டு இருந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுடைய மோட்டோ மொபைலும் ஃப்ளோட்டிங் விண்டோஸை எனேபிள் பண்ணிக்க முடியும்.